வணக்கங்க. சில சமயம் வெங்காய விவசாயிகளின் நிலைமை இதுதாங்க. என்னடா இது வெங்காயத்தை வெளியே கொட்டி வச்சிருக்காங்களேன்னு பாக்குறீங்களா? இது எல்லாமே கெட்டுப்போன வெங்காயம் தாங்க. இந்த வெங்காயம் எடுக்கும்போது விலை கம்மியா இருந்துச்சு, அதனால பட்டறையில போட்டு வச்சோம்னா நம்ம நட்டது போக மீதியே அன்னைக்கு விலைக்கு கொடுத்தோம்னா கொஞ்சம் விலையும் கூட இருக்கும்னு பட்டறையில போட்டு வச்சிருந்தாங்க. பட்டறையில போட்டு வச்ச 10-15 நாள்லயே வாட வர ஆரம்பிச்சிருச்சுங்க. நீ இதை பட்டறையில வச்சிருந்து பிரயோஜனம் இல்லை, எடுத்து வெளியே கொட்டினா காட்டுக்கு உரமாவது ஆகட்டும்னு எடுத்து வெளியே கொட்டியாச்சுங்க. ஒரு தடவை வெங்காயம் கெட்டு போச்சு அப்படிங்கறதுக்காக நம்மளால வெங்காயம் நடாம இருக்க முடியுமாங்க விவசாயினால? கேணியில் தண்ணி கம்மியாக இருந்ததுனால நாங்கள் கம்மியாக தாங்க நட்டுருந்தோம் வெங்காயம். விலையும் கம்மியாக தாங்க இருக்குது. மனவே 320 ரூபாய்க்கு தாங்க விற்கிது. ஒரு ஆளுக்கு வெங்காயம் எடுக்கிறதுக்கு 350 ரூபாய்ங்க ஒரு நாளைக்கு கூலி. இதையும் நாங்கள் பட்டறையில் தாங்க போட போகிறோம். அடுத்து நட்டுறதுக்கு விதை வெங்காயம் இல்லைங்கிறனால எங்கப்பா மார்க்கெட்டில் போய் விதை வெங்காயமும் வாங்கிட்டு வந்துட்டாருங்க. முதல்ல பட்டறையில் போட்டிருந்த வெங்காயம் கெட்டு போகாமல் இருந்திருந்தா இப்போ இந்த விதை வெங்காயம் வாங்கியிருக்கவே தேவையில்லைங்க. நாங்கள் எங்கள் ஊரில் வெங்காயத்தை இது மாதிரி தான் பட்டறை போட்டு வச்சுருப்போம். ஒரு தடவை பட்டறை போட்ட வெங்காயம் கெட்டு போச்சுங்கிறதுக்காக வெங்காயம் நடாமையாங்க இருக்க முடியும்? விவசாயம் பிடிக்குங்கிறவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லாபமோ நஷ்டமோ விவசாயம் செஞ்சுக்கிட்டே தாங்க இருப்போம்.